உலகின் மிகவும் திறமையான உடற்கூறியல் நிபுணர் வில்லியம் கிளார்க் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1788 ஏப்ரல் 5 அன்னைக்கு இங்கிலாந்துடைய டைனன்வியரில் இருக்கிற நியூ காசல் அப்பான் டைனில் ஜான் கிளார்க்குக்கும் சுசானா ஹீத் கிளார்க்குக்கும் மகனாக பிறக்கிறார் வில்லியம் கிளார்க். இவர் கூட பிறந்தவங்க 8 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு ஃபிசிஷியனாக, அதாவது மருத்துவராக இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் ஒரு வசதியான குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குடும்ப வசதியின் காரணமாக வில்லியம் கிளார்க் குழந்தை பருவத்திலிருந்தே மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத் தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1792ஆம் ஆண்டு வில்லியம் கிளார்க்குக்கு 4 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக நியூ காசல் அப்பான் டைன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து வில்லியம் கிளார்க் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது தியாலஜி, இறையியல், அரித்மெட்டிக், எண்கணிதம் போன்ற பாடங்களை வில்லியம் கிளார்க் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1797ஆம் ஆண்டு இவருடைய 9 வயதில் வில்லியம் கிளார்க் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக இந்த இங்கிலாந்துடைய டைனன்வியரில் இருக்கிற நியூ காசல் அப்பான் டைனில் இருந்து அதே இங்கிலாந்துடைய ஈஸ்ட் ரைடிங் ஆஃப் யார்க்ஷயரில் இருக்கிற வெல்டனுக்கு இவர் அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய வெல்டன் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. அங்கே ஜாயின் பண்ணி 1797ஆம் ஆண்டிலிருந்து வில்லியம் கிளார்க் இவருடைய ஹையர் எஜுகேஷனை, உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது ஃபிலாசபி, தத்துவம், லிட்ரேச்சர், இலக்கியம், ஹிஸ்ட்ரி, வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை வில்லியம் கிளார்க் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா வில்லியம் கிளார்க் மேற்கொண்டு கிரீக், லட்டின் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸையும் கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதன் பிறகு 1804ஆம் ஆண்டு இவருடைய 16 வயதில் வில்லியம் கிளார்க் இவருடைய ஹையர் எஜுகேஷனை வெல்டன் ஸ்கூலில் இருந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா வில்லியம் கிளார்க்கு அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக இந்த 1804ஆம் ஆண்டு இவருடைய அப்பா இந்த இங்கிலாந்துடைய ஈஸ்ட் ரைடிங் ஆஃப் யார்க்ஷயரில் இருக்கிற வெல்டனில் இருந்து அதே இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜரில் இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு இவரை அனுப்பி அங்கே இருக்கிற ட்ரினிட்டி காலேஜ் கேம்பிரிட்ஜில் இவரை சேர்த்துடுறாங்க. ட்ரினிட்டி காலேஜ் அப்படின்றது யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஒரு கன்ஸ்டிடியூவன்ஸ் காலேஜ், அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஒரு அங்கம் தான் ட்ரினிட்டி காலேஜ் கேம்பிரிட்ஜ் அப்படின்றது. இந்த ட்ரினிட்டி காலேஜில் படித்தா யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் இருந்து டிகிரி வழங்கப்படும். ஸோ இவர் ட்ரினிட்டி காலேஜ் கேம்பிரிட்ஜில் 1804ஆம் ஆண்டிலிருந்து வில்லியம் கிளார்க் அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் பிஏ, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் எடுத்து படித்தாங்க. அதில் இவர் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, அதாவது உயிரியல், வேதியியல் இந்த 2 பாடங்களை மேஜர் சப்ஜெக்ட்ஸாக எடுத்து இவர் படித்து வந்தாங்க. அதாவது பயாலஜி, கெமிஸ்ட்ரிலாம் எப்படி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் இருக்குது அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் பயாலஜி, கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸ், அஸ்ட்ரானமி, ஜியாலஜி, ஜுவாலஜி, பாட்டனி அப்படின்னு இது போன்ற அறிவியல் பாடங்களும் கூட பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் இருந்தது. ஸோ இவர் பிஏ படித்து வந்தாங்க. பயாலஜி அதே மாதிரி கெமிஸ்ட்ரி இந்த 2 சப்ஜெக்ட்ஸை மேஜர் சப்ஜெக்ட்ஸாக எடுத்து வில்லியம் கிளார்க் படித்து வந்தாங்க. இந்த நிலையில் தான் 1805ஆம் ஆண்டு ஏப்ரல் 15 அன்னைக்கு வில்லியம் கிளார்க்குக்கு 17 வயது இருக்கும்போது இவருடைய அப்பாவான ஜான் கிளார்க் இறந்து போயிடுறாங்க. அதாவது வில்லியம் கிளார்க்குடைய அப்பாவான ஜான் கிளார்க் 1744ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. அவர் 1805 ஏப்ரல் 15 அன்னைக்கு கிட்டத்தட்ட அவருடைய 60-61 வயதில் இறந்து போயிடுறாங்க. வில்லியம் கிளார்க்குடைய அப்பா இறக்கும்போது ஒரு மருத்துவராக மட்டும் இல்லாமல் ஒரு மெடிக்கல் ஃபிலான்ட்ரபிஸ்டாகவும் இருந்து நிறைய உதவிகளை செஞ்சுருந்தாங்க. இதன் பிறகு வில்லியம் கிளார்க் இவருடைய அப்பா மாதிரி மருத்துவர் ஆகணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. இதன் காரணமாக வில்லியம் கிளார்க் அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸின் போதே மருத்துவத்தில், அதாவது மெடிக்கல் கரிக்குலமில் மருத்துவ பாடத்திட்டங்களில் வரக்கூடிய முக்கிய 2 பாடங்களான அனாட்டமி, ஃபிசியாலஜி, அதாவது உடற்கூறியல், உடலியல் இந்த 2 பாடங்களை இவர் அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸின் போதே இன்னொரு பக்கம் இதையும் படித்து வந்தாங்க. அதாவது அனாட்டமி, உடற்கூறியல் அப்படின்றது உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் உடற்கூறியல் அப்படின்றது. உதாரணத்துக்கு இப்போ இருதயம் இருக்குது அப்படின்னா இந்த இருதயம் நம்மளுடைய உடலில் எங்கே அமைஞ்சிருக்கு, அந்த இருதயத்தினுடைய வடிவம் என்ன, அந்த இருதயத்தில் எத்தனை சேம்பர்ஸ், அறைகள் இருக்குது, அந்த இருதயத்திலிருந்து எப்படி இரத்த நாளங்கள் பரவி இருக்குது, இது மாதிரி உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி அப்படின்றது. அதே சமயம் ஃபிசியாலஜி, உடலியல் அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன், செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது. அதாவது உதாரணமாக நம்மளுடைய
உடலில் இருக்கிற இந்த இருதயம் அது வந்து எப்படி துடிக்குது, நம்மளுடைய உடலில் எப்படி பிளட் சர்க்குலேட் ஆகுது, இது மாதிரியான உடலில் நடக்கிற ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது தான் ஃபிசியாலஜி. ஸோ அனாட்டமி ஃபிசியாலஜி ரெண்டுமே வந்து மெடிக்கல் கரிக்குலமில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான சப்ஜெக்ட்ஸ். ஸோ இதை வந்து இவர் பிஏ படிக்கும்போதே இன்னொரு பக்கம் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் படித்து வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் 1807ஆம் ஆண்டு வில்லியம் கிளார்க் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப்பை வந்து பெற்றாங்க. அதுக்கப்புறமா 1808ஆம் ஆண்டு இவருடைய 20 வயதில் வில்லியம் கிளார்க் வந்து அந்த ட்ரினிட்டி காலேஜ் கேம்பிரிட்ஜிலேருந்து பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா தொடர்ச்சியாக அனாட்டமி ஃபிசியாலஜி அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி மருத்துவ பாடத்திட்டத்தில் வரக்கூடிய பெத்தாலஜி நோயியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை, ஃபார்மகாலஜி மருந்தியல் அப்படின்னு இது போன்ற பாடங்களை படிச்சுக்கிட்டே இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் 1809ஆம் ஆண்டு வில்லியம் கிளார்க் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா 1811ஆம் ஆண்டு இவருடைய 23 வயசில் வில்லியம் கிளார்க் எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்ற அந்த டிகிரியையும் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜிலேருந்து இவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து மெடிசன்ஸில் சில சப்ஜெக்ட்ஸ் எடுத்து மாஸ்டர் ஆஃப் லெட்டர்ஸ் எம்எல் வந்து இவர் வந்து படித்து வந்தாங்க. இதை படிக்கும்போது ஜான் அபர்னதி அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர், இந்த ஜான் அபர்னதியோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவருக்கு கீழே வில்லியம் கிளார்க் வந்து இவருடைய மருத்துவ படிப்பை இந்த காலகட்டத்திலலாம் படித்து வந்தாங்க. இதுக்கிடையில் வில்லியம் கிளார்க்கோடைய அம்மாவான சுசானா ஹீத் கிளார்க்கும் வந்து இறந்து போகிறாங்க. இதுவும் வில்லியம் கிளார்க்குடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பாக இருந்தது. ஆனால் இதையும் கடந்து வில்லியம் கிளார்க் வந்து இவருடைய படிப்பில் கவனம் செலுத்தினாங்க. அதுக்கப்புறம் 1813ஆம் ஆண்டு வில்லியம் கிளார்க் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜிலேருந்து எம்எல் டிகிரியும் முடிக்கிறாங்க. அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய லைசன்ஸையும் இவர் வந்து பெற்றாங்க. அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக இவர் வந்து ஒரு மருத்துவர் ஆகிறதுக்காக ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன் அதனுடைய கேண்டிடேட் ஆகிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டாங்க. அதுக்குண்டான எக்ஸாமினேஷனுக்கும் இவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. இந்த நிலையில் தான் 1814ஆம் ஆண்டு இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி உடற்கூறியல் பேராசிரியராக வந்து சர் பிசிக் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வந்து இருந்தாங்க. அவர் வந்து இறந்து போனாங்க. அவர் இறந்து போன பிறகு அந்த பேராசிரியர் பொறுப்புக்கு வந்து 3 பேர் வந்து கண்டெஸ்ட் பண்ணாங்க. அதில் ஒருத்தர் வந்து வில்லியம் கிளார்க், இன்னொருத்தர் வந்து ஜான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அதேமாதிரி இன்னொருத்தர் தாமஸ் அப்படின்னு இந்த 3 நபர்கள் வந்து அதுக்கு வந்து போட்டிட்டாங்க. அது கிட்டத்தட்ட 345 பேர் வந்து வாக்களித்தாங்க. ஜான் அப்படின்ற நபருக்கு 150 ஓட்டும், வில்லியம் கிளார்க்குக்கு வந்து சுமாராக 135 ஓட்டு தான் கிடச்சிது. ஸோ அவரை விட ஒரு 15 ஓட்டு இவர் கம்மியாக இருந்தனால அந்த ஜான் அப்படின்றவர் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமியாக அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, வில்லியம் கிளார்க் வந்து தொடர்ச்சியாக இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் ஒரு லெக்சரராக விரிவுரையாளராக இவருடைய டீச்சிங் கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் தான் 1816ஆம் ஆண்டு ஏப்ரல் 8 அன்னைக்கு வில்லியம் கிளார்க் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸோடைய லைசன்ஸை பெறாங்க. ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸோடைய லைசன்ஸை பெறது மருத்துவத்தில் மெடிசனில் டிப்ளமோ பெறதுக்கு சமம். ஸோ லைசன்ஸை வந்து பெறாங்க. ஸோ லைசன்ஸேட் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் LRCP அப்படின்ற லைசன்ஸை 1816 ஏப்ரல் 8 அன்னைக்கு வில்லியம் கிளார்க் வந்து பெறாங்க. அதுக்கப்புறம் 1817ஆம் ஆண்டு ஜான் அப்படின்ற நபர் வந்து ப்ரொஃபஸர் அப்படின்ற ரேங்க்ல இருந்து ரீஜியஸ் ப்ரொஃபஸர் அப்படின்ற இன்னொரு ரேங்க்குக்கு அவர் பதவி உயர்வை பெற்றாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி அப்படின்றது யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் வேக்கன்சியாக வந்து அந்த இடம் வந்து இருந்தது. ஸோ அப்போ 1817ஆம் ஆண்டு யுனானிமஸாக வில்லியம் கிளார்க் தான் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ இவருடைய 29 வயதில் வில்லியம் கிளார்க் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி உடற்கூறியல் பேராசிரியர் அப்படின்ற பதவியை பெற்று அங்கே இவர் ஒரு பேராசிரியராக பணிபுரிய ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த காலகட்டத்துக்கு இடையில் 1818 இந்த சமயமெல்லாம் வில்லியம் கிளார்க் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை வந்து பெற்றாங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் இவர் ஒரு ஆர்டைன்ட் ஆனாங்க. ஆர்டைன்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அதனுடைய ஒரு ப்ரீஸ்டாவோ மினிஸ்டராகவோ ஆகுறது. அதாவது ஒரு தேவாலயத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் வந்து இருக்கிறது தான் இந்த ஒரு ஆர்டைன்ட் அப்படின்றது. ஸோ அதை 1818 வில்லியம் கிளார்க் வந்து பெற்றாங்க. ஏன்னா இவர் வந்து தியாலஜி இறையியலையும் படித்தனால இதில் இவர் வந்து ஆர்வம் காட்டினாங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறமா சர் மார்க் மாஸ்டர்மேன் சைக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அவருக்கு ஒரு மருத்துவராக 1818ஆம் ஆண்டு வில்லியம் கிளார்க் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ அவர் வந்து இட்டாலிக்கு வந்து பயணம் பண்ணாங்க.
ஸோ அவர் பயணம் பண்ணும்போது அவருக்கு வில்லியம் கிளார்க் தான் மருத்துவர் அப்படின்றனால அவர் கூட வில்லியம் கிளார்க்கும் வந்து பயணம் பண்ணாங்க. அடுத்த ஆண்டு 1819ஆம் ஆண்டுலாம் இட்டாலியில் இருக்கிற சிசிலியில் வில்லியம் கிளார்க் வந்து இருந்தாங்க. அப்போ வெறும் மருத்துவராக மட்டும் இவர் இல்லாமல் அந்த இட்டாலியில் இருக்கிற நிறைய மியூசியம்ஸ் அருங்காட்சியகத்தை இவர் போய் விசிட் பண்ணி நிறைய அனாட்டமிக்கல் ஸ்பெசிமென்ஸை இவர் வந்து சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அனாட்டமிக்கல் ஸ்பெசிமென்ஸ் அப்படின்னா உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய மாதிரிகள். உதாரணத்துக்கு ஒரு உயிரினம் இருக்குது அப்படின்னா அந்த உயிரினத்தினுடைய எலும்போ திசுவோ ஏதாவது ஒன்று கெட்டுப்போகாத மாதிரி அதை வந்து அருங்காட்சியகத்தில் வைப்பாங்க. ஸோ அதான் வந்து ஸ்பெசிமெண்ட் அப்படின்றது. அதெல்லாம் வில்லியம் கிளார்க் வந்து சேகரித்து இவருடைய நேரத்தை செலவழித்தாங்க. அதுக்கப்புறம் 1820ஆம் ஆண்டு வில்லியம் கிளார்க் வந்து இட்டாலியிலேருந்து மறுபடியும் இங்கிலாந்துக்கு திரும்பினாங்க. அதுக்கப்புறமா வில்லியம் கிளார்க் வந்து ஒரு மனித உடலினுடைய உடற்கூறியல் மற்றும் உடலியல் பண்புகள் குறித்து இவர் ஒரு அனாலிசிஸ் பண்ணி ஒரு ரிசர்ச் ஒர்க்கை இவர் வந்து எழுதினாங்க. அதை எழுதி 1822ஆம் ஆண்டு வில்லியம் கிளார்க் வந்து அனாலிசிஸ் ஆஃப் எ கோர்ஸ் ஆஃப் லெக்சர்ஸ் ஆன் தி அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி ஆஃப் த ஹியூமன் பாடி அப்படின்ற டைட்டிலில் அந்த ஒரு ரிசர்ச் ஒர்க்கு 1822ஆம் ஆண்டு வில்லியம் கிளார்க் எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா 2 ஆண்டுகளுக்கு பிறகு வில்லியம் கிளார்க் வந்து இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜரில் இருக்கிற ஏரிங்டன் அதனுடைய ஒரு விக்கராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. விக்கர் அப்படின்னா இவர் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க சர்ச் ஆஃப் இங்கிலாண்டில் ஆர்டைண்டா. அந்த பொறுப்பிலேருந்து கொஞ்சம் பதவி உயர்வு மாதிரி. ஸோ அதை வந்து அந்த கேம்பிரிட்ஜரில் இருக்கிற ஏரிங்டன் அப்படின்ற அந்த ஏரிங்டனில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சர்ச் ஆஃப் இங்கிலாண்டுடைய சர்ச்சஸோடைய விக்கராக இவர் தான் இருந்தாங்க. ஸோ ஒரு பெரிய மத குருவாகவும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1825ஆம் ஆண்டு வில்லியம் கிளார்க் வந்து அந்த ஏரிங்டன் அந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து வில்லியம் கிளார்க் வந்து மாற்றப்பட்டாங்க. அது குறிப்பாக வந்து அந்த இங்கிலாண்டோடைய லெஸ்டர்ஷர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒயின்ஸ்வோல்ட் அப்படின்ற இடம் அதுக்குண்டான ஒரு விக்கராக 1825 இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த காலகட்டத்தில் வில்லியம் கிளார்க் வந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு போய் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் என்ரோல் பண்ணி மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட் ஆன டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை வில்லியம் கிளார்க் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் 1826ஆம் ஆண்டு வில்லியம் கிளார்க் வந்து விக்கர் அப்படின்ற பொறுப்பிலிருந்து ஒரு ரெக்டர் அப்படின்ற பொறுப்புக்கு பதவி உயர்வை பெற்றாங்க. ரெக்டர் அப்படின்றது சர்ச் ஆஃப் இங்கிலாந்துலேயே மிக உயர்ந்த பதவி. ஸோ அந்த பதவியில் ரெக்டர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. குறிப்பாக இங்கிலாந்துடைய வெஸ்ட் யார்க்ஷயரில் இருக்கிற கைஸ்லி அப்படின்ற இடம் அதனுடைய ஒரு ரெக்டராக தான் வில்லியம் கிளார்க் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இருந்தாலும் இவர் வந்து முழுமையாக ரெக்டராக பணிபுரியலை. அதுக்கு பதிலாக ஒரு கியூரேட்டர் ஒருத்தரை வந்து வில்லியம் கிளார்க் வந்து இவர் கீழே வச்சுட்டு அவரை வந்து வில்லியம் கிளார்க் வந்து பணி செய்ய வச்சாங்க. அதுக்கப்புறம் 1827ஆம் ஆண்டு வில்லியம் கிளார்க் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்ல இருந்து வில்லியம் கிளார்க் வந்து பெற்றுறாங்க. அதுக்கப்புறமா அதே 1827ஆம் ஆண்டு ஜூலை 26 அன்னைக்கு வில்லியம் கிளார்க் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டனுடைய லைசன்ஸை பெற்ற மாதிரி மெம்பர்ஷிப்பையும் பெற்றாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் எம்ஆர்சிபி அப்படின்ற மெம்பர்ஷிப்பை 1827 ஜூலை 26 அன்னைக்கு வில்லியம் கிளார்க் வந்து பெற்றாங்க. அதுக்கப்புறமா அதே 1827ஆம் ஆண்டு வில்லியம் கிளார்க் வந்து மேரி வில்லிஸ் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து இவர் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்து ஆர்டி வில்லிஸ் அப்படின்ற ஒரு நபரினுடைய மகள். அவங்கள 1827ஆம் ஆண்டு இவருடைய 39 வயசுல வில்லியம் கிளார்க் வந்து மேரி வில்லிஸ் அப்படின்ற பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா வில்லியம் கிளார்க்குக்கும் இவருடைய மனைவியான மேரி வில்லிஸுக்கும் ஜான் வில்லிஸ் கிளார்க் அப்படின்ற ஒரு மகன் உட்பட குழந்தைகள் வந்து பிறந்தது. இது வில்லியம் கிளார்க்குடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வில்லியம் கிளார்க் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அதனுடைய ஃபெல்லோவா 1830 ஜூன் 25 அன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் எஃப்ஆர்சிபி அப்படின்ற ஃபெல்லோஷிப்பை 1830ஆம் ஆண்டு வில்லியம் கிளார்க் வந்து பெற்றாங்க. அதுக்கப்புறமா வில்லியம் கிளார்க் வந்து எ கேஸ் ஆஃப் ஹியூமன் மான்ஸ்ட்ராசிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு எழுதி 1831ஆம் ஆண்டு வில்லியம் கிளார்க் வந்து வெளியிட்டாங்க. அதாவது எ கேஸ் ஆஃப் ஹியூமன் மான்ஸ்ட்ராசிட்டி வித் எ கமெண்டரி அப்படின்ற டைட்டில் இவர் வந்து 1831 அந்த ஒரு ஒர்க்கை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1814 டு இவர் 1832 வரைக்கும் கலெக்ட் பண்ண அனட்டாமிக்கல் ஸ்பெசிமென்ஸை ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸில் வில்லியம் கிளார்க் வந்து ஒப்படைச்சாங்க. அதுக்கப்புறமா 1834 இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய அனட்டாமிக்கல் மீட்டிங் ஒன்று நடந்தது. ஸோ அந்த மீட்டிங்கில் இவர் வந்து அனிமல் ஃபிசியாலஜி அதாவது விலங்குகளினுடைய உடலியல் பண்புகள் குறித்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து இவர் தயாரித்தாங்க. அதை அந்த மீட்டிங்கில் 1834 அதை வெளிப்படுத்தி 1835ஆம் ஆண்டு
ரிப்போர்ட் ஆன் அனிமல் ஃபிசியாலஜி அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதி இவர் வெளியிடவும் செஞ்சாங்க. அதே மாதிரி ரிவ்யூஸ் ஆன் பிளட் சர்க்குலேஷன், அதாவது ரத்த ஓட்டம் குறித்து, ரத்த சுழற்சி குறித்து இவர் ஒரு ஒர்க் எழுதி அதே 1835ஆம் ஆண்டு வில்லியம் கிளார்க் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக வில்லியம் கிளார்க் வந்து 1836ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி FRS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1836ஆம் ஆண்டு வில்லியம் கிளார்க் வந்து பெற்றாங்க. அதுக்கப்புறமா சில ஆண்டுகளுக்கு பிறகு இவர் வந்து சில நபர்கள் கூட சேர்ந்து குறிப்பாக வந்து வேக்னர் அப்படின்ற ஒரு நபர் கூட, அதுக்கப்புறமா வந்து வேன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வந்து இருந்தாங்க, வேன் பேயர் அப்படின்னு, அவர் கூட அப்படின்னு சில நபர்கள் கூட இவர் வந்து இணைஞ்சு ஆன் தி இயர்லி டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஓவம் பிரிட்டிஷ் அண்டு ஃபாரின் மெடிக்கல் ரிவ்யூ அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதி 1840ஆம் ஆண்டு வில்லியம் கிளார்க் வந்து அந்த ஒரு ஒர்க்கை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா வில்லியம் கிளார்க் வந்து இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் அங்கே வந்து ஒரு கம்பேரேட்டிவ் மியூசியம், அதாவது ஒப்பீட்டு உடற்கூறியலுக்கு உண்டான ஒரு அருங்காட்சியகத்தை எக்ஸ்டென்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு அருங்காட்சியகத்தை அக்வசிஷன் பண்ணுறதுக்கு இவர் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அனாட்டமி அப்படின்னா உடற்கூறியல் பற்றி நான் என்னென்ன சொல்லிட்டேன். இப்போ கம்பேரேட்டிவ் அனாட்டமி ஒப்பீட்டு உடற்கூறியல் அப்படின்னா என்னென்னா, 2 உயிரினங்கள் இருக்குது அப்படின்னா அந்த 2 உயிரினங்களினுடைய உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை வந்து ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி வந்து ஸ்டடி பண்ணுறது தான் கம்பேரேட்டிவ் அனாட்டமி அப்படின்றது. ஸோ இவர் காலப்போக்கில் ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமியாக இருக்கிறதுல அப்படியே வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் ஹியூமன் அண்டு கம்பேரேட்டிவ் அனாட்டமியா, அதாவது மனித மற்றும் ஒப்பீட்டு உடற்கூறியல் பேராசிரியர் அப்படின்ற பதவியில் இந்த காலகட்டத்திலலாம் வில்லியம் கிளார்க் வந்து இருந்தாங்க. ஸோ இவர் வந்து ஒரு எக்ஸ்டென்சிவ் மியூசியம் ஆஃப் கம்பேரேட்டிவ் அனாட்டமியை யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தாங்க. அதை அக்வயர் பண்ணி பெருசாக வந்து உருவாக்கினாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, வில்லியம் கிளார்க்கு கீழே 1847ஆம் ஆண்டு ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர் வந்து ஜாயின் பண்ணாங்க. இந்த ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி இவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவர் 1820 பிறந்தவர், 1896 இறந்து போனாங்க. ஸோ அந்த ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி அவர் வந்து வில்லியம் கிளார்க்கோடைய டெபுட்டியாக 1847 ஜாயின் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இவர் தொடர்ச்சியாக வில்லியம் கிளார்க் வந்து 1848களுக்கு பிறகுலாம் இந்த ஒரு அனாட்டமி டிபார்ட்மெண்ட்டை மிகப்பெரிய அளவில் கொண்டு போனாங்க. அதுக்கப்புறமா 1850கள் காலகட்டத்திலலாம் வில்லியம் கிளார்க் வந்து இன்னும் சில முக்கியமான விஷயங்களில் ஈடுபட்டாங்க. குறிப்பாக யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் தரப்பிலிருந்து ஸ்கூல் ஆஃப் பயாலஜிக்கல் சயின்சஸ் அப்படின்னு சொல்லி உயிரியல் அறிவியலுக்கு உண்டான ஒரு ஸ்கூலை யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் வில்லியம் கிளார்க் வந்து நிறுவனருக்கு அடித்தளமிட்டாங்க. ஸோ இன்னைக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஸ்கூல் ஆஃப் பயாலஜிக்கல் சயின்சஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு அடித்தளமிட்டவர் வந்து வில்லியம் கிளார்க் தான். இதுக்கப்புறமா வில்லியம் கிளார்க் வந்து ஜெர்மன் போன்ற மொழிகளில் இருக்கக்கூடிய நிறைய புத்தகங்கள் அதை இவர் வந்து மொழி மாற்றம் பண்ணி வெளியிட்டாங்க. அதில் குறிப்பாக 1856 to 1858 வரைக்கும் ஜான் வேண்டர் ஹோவன் அப்படின்ற ஒரு நபர்னால் எழுதப்பட்ட விலங்கியல் சார்ந்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம், ஜெர்மன் மொழியில் எழுதப்பட்டதை வில்லியம் கிளார்க் வந்து இங்கிலீஷில் ஹேண்ட் புக் ஆஃப் ஜுவாலஜி அப்படின்ற டைட்டிலில் 1856 to 1858 வரைக்கும் வில்லியம் கிளார்க் வந்து அந்த ஒரு ஒர்க்கை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1859ஆம் ஆண்டு ரெக்டர் ஆஃப் தி கைஸ்லி, அதாவது அந்த வெஸ்ட் யார்க்ஷயரில் இருக்கிற கைஸ்லியோடைய ரெக்டராக 1826 இவர் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த பொறுப்பிலிருந்து 33 ஆண்டுகளுக்கு பிறகு 1859 வில்லியம் கிளார்க் வந்து விலகினாங்க. அதுக்கப்புறமா வில்லியம் கிளார்க் வந்து ஆஸ்ட்ரியாலஜியில் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக வந்து நிறைய மாதிரிகளினுடைய ஆஸ்ட்ரியாலஜிக்கல் ரிசர்ச்சில் வில்லியம் கிளார்க் வந்து தொடர்ச்சியாக வந்து ஈடுபட்டு வந்தாங்க. அதுவும் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய அனடாமிக்கல் மியூசியமில். இப்போ ஆஸ்ட்ரியாலஜி அப்படின்னா இந்த எலும்புகள், இப்போ ஒரு பறவை இருக்குது இல்லது விலங்கு இருக்குது அப்படின்னா அந்த எலும்பினுடைய கட்டமைப்பு, அந்த எலும்பினுடைய ஜாயின்ஸ் இருக்குன்னா அது எப்படி செயல்படுது, ஸோ இதை பற்றிலாம் படிக்கிறது ஆஸ்ட்ரியாலஜி அப்படின்றது. ஸோ ஒட்டுமொத்தமாக எலும்புகளினுடைய செயல்பாடு மற்றும் கட்டமைப்பு பற்றி படித்தா அது ஆஸ்ட்ரியாலஜி. ஸோ அந்த ஒரு ரிசர்ச்சை இவர் வந்து மேற்கொண்டாங்க. ரிசர்ச்சை பண்ணது மட்டும் இல்லாமல் 1862ஆம் ஆண்டு வில்லியம் கிளார்க் வந்து அதை கேட்டலாக் ஆஃப் தி ஆஸ்ட்ரியாலஜிக்கல் போர்ஷன் ஆஃப் த ஸ்பெசிமன் கண்டெய்ன்ட் இன் தி அனடாமிக்கல் மியூசியம் ஆஃப் தி யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் அப்படின்ற டைட்டிலில் 1862ஆம் ஆண்டு வில்லியம் கிளார்க் அந்த ஒரு ஒர்க்கை எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் 1863ஆம் ஆண்டு வில்லியம் கிளார்க்கு வந்து திடீர்னு ஸ்ட்ரோக் ஏற்படுது. ஸோ இவர் வந்து பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு சில உடல் உறுப்புகளினுடைய செயல்பாடுகளை இவர் வந்து இழந்தாங்க. இருந்தாலும் தொடர்ச்சியாக ப்ரொஃபஸர் ஆஃப் ஹியூமன் அண்ட் கம்பேரேட்டிவ் அனாட்டமியாக இவர் வந்து ஒர்க் பண்ணி 1866ஆம் ஆண்டு இவருடைய
78 வயசில் தான் வில்லியம் கிளார்க் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் ஹியூமன் அண்ட் கம்பேரட்டிவ் அனாட்டமி அப்படின்ற பொறுப்பிலிருந்து ரிட்டையர் ஆனாங்க. ஸோ ரொம்ப லாங் டைம் 1817 டு 1866 வரைக்கும் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனாட்டமியில் ப்ரொஃபஸராக இருந்தது வில்லியம் கிளார்க் தான். ஸோ இவர் வந்து 1866 ரிட்டையர் ஆன பிறகு ஜார்ஜ் மரி ஹம்ஃப்ரி அவர் வந்து அங்கே அந்த ஒரு ப்ரொஃபஸர்ஷிப்பை அவர் வந்து பெற்றாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க வில்லியம் கிளார்க் வந்து தொடர்ச்சியாக ஓய்வில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பின்னர் இறுதியாக 1869ஆம் ஆண்டு செப்டம்பர் 15 அன்னைக்கு இவருடைய 81 வயதில் வில்லியம் கிளார்க் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1869 செப்டம்பர் 15 அன்னைக்கு வில்லியம் கிளார்க் வந்து இவருடைய 81 வயதில் இறந்து போயிடுறாங்க. வில்லியம் கிளார்க் வந்து இறந்து போனதுக்கப்புறமா இவர் வந்து உடற்கூறியலுக்கு ஆற்றின பங்களிப்புக்கு இவர் எழுதின நிறைய புத்தகங்களுக்கெல்லாம் இவர் கௌரவப்படுத்தப்படுறதுக்காக வில்லியம் கிளார்க்கோடைய பஸ்ட் ஒன்று மார்பளவு சிலை ஒன்று வந்து உருவாக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் கேம்பிரிட்ஜில் வந்து அது இருக்குது. ஸோ இப்படி வில்லியம் கிளார்க் வந்து இறந்த பிறகும் இந்த மாதிரி நினைவில் கொள்ளப்படுறதுக்கு முக்கிய காரணம் வில்லியம் கிளார்க் வாழும்போது உடற்கூறியலுக்கு ஆற்றின பங்களிப்பு தான். ஸோ இப்பேற்பட்ட வில்லியம் கிளார்க் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.